ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவறவியல் துறவு அதிகாரம். துறவு எதற்காக துறக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 4 படிநிலைகள் இருக்கின்றன. துறவு அப்படிங்கிறது எல்லாருக்குமானதா? ஏன் திருவள்ளுவர் இதை திருக்குறளில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழும். யாரோ ஒரு சிலர் தானே துறக்கிறார்கள், துறவு என்பது எல்லோருக்குமானதா அப்படின்னா, ஒவ்வொருவருமே தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில முதல் கால் பகுதி படிக்க வேண்டியதை படிக்கணும். நம்முடைய பாரத பண்பாட்டுல வாழ்வியல்ல இப்படித்தான் அழகா வகுத்து கொடுத்திருக்காங்க. என்ன படிக்கணுமோ அதை படிக்கணும். நம்ம உலகியல் கல்வி படிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வகையில் ஆனந்தமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற கல்வி. அதுக்குதான் திருக்குறள், பகவத்கீதை, ராமாயணம்லாம் படிக்கிறோம். 2வது கால் பகுதியில நன்றாக பணம் சம்பாதிக்கணும், தர்மமான வழியில குடும்பம் நடத்தணும், திருமணம், குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு தர்மங்களை கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறையை நன்றாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு 2வது கால் பகுதி. 3வது கால் பகுதியில பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி வளர்ந்து செட்டில் ஆயிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் நம்ம சொல்றோமே, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். நீ பார்த்தா எல்லாருக்குமே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு பல கனவுகள் இருக்கு. அதற்காக நிறைய யோசிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நம்முடைய சாஸ்திரங்கள் மிக அழகாக இந்த விஷயத்த புறத்துல இல்லாம அகத்துல, மனசுக்குள்ள இந்த கல்ச்சரை எப்படி வளர்க்கறது. நான் உண்மையிலேயே வாழ்க்கையில வயதாக வயதாக நமக்கு மனம் முதிர முதிர அந்த மெச்சூரிட்டி வர வர நான் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை பத்தி ஒரு ரெக்ரெட், ஒரு பயம், கோபம், எரிச்சல் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு அமைதி, ஒரு வயதானதுக்கு அப்புறம் ஒரு நிதானம், ஒரு பக்குவம், அதை நோக்கி நம்மை அழைத்து செல்வதற்காக தான் வானப்பிரஸ்த ஆசிரமம், அதாவது துறவுக்கு தயார் செய்து கொள்கின்ற தவநிலை. கொஞ்சம் பொறுப்பெல்லாம் குறைச்சிட்டு ரொம்ப அழகா துறவை பற்றி சுவாமி பரமார்த்தானந்தர் சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. போர்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விஷயங்களை குறைத்தாலே நம்ம வீட்டுல இருந்தாலும் சந்நியாசம் பண்ண மாதிரி. என்ன அப்படின்னா, முதல்ல பொசஷன்ஸ், நிறைய உடைமை பொருட்கள், நம்மளோட சாமான், நம்ம பேர்ல நிறைய அசெட்ஸ் வச்சுக்கிறது, எல்லாமே என்னோடது என்னோடது என்னோடது. சுவாமிஜி சொல்லுவாங்க, ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொசஷன்ஸ் வச்சுட்டா அந்த உடைமை பொருட்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோடது தான். அப்ப இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியாது. எதுக்கு? இறைவனை பற்றி நினைப்பதற்கு, வாழ்க்கையை நிதானமா பாக்குறதுக்கு நமக்கு நேரம் கொடுக்க முடியாது. ரொம்ப பிராக்டிக்கலா துறவு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு முறை ஓங்காரநாத சுவாமிஜி கேட்டப்போ, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நேர மேலாண்மை. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் வேணும், அதற்காக வாழ்க்கையில பொறுப்பெல்லாம் பொறுப்பாக விட்டு விட்டு
குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இனிமே கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்துல இதை மேற்கொள்வது. ஈவன் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் நேரடியாக துறவு மேற்கொள்கிறார்கள். அதை நம்ம வந்து 2வது குறள்லயே பார்த்தோம். வேண்டின் உண்டாக துறக்க. சின்ன வயசுலயே துறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் திருவள்ளுவர். இன்பம் நிறைய, அதாவது பேரின்பம் கிடைக்கும் துறவற வாழ்க்கைக்குரிய நெறிகள் நிறைய இருக்கின்றன. இப்ப நம்ம விட்ட இடத்துக்கு வருவோம். போர்ட் ரிடக்ஷன். பீன்னு சொன்னா பொசஷன்ஸ். ஓ அப்படின்னா ஆப்ளிகேஷன்ஸ். நிறைய கடமைகள் எல்லாம் வச்சுக்கிறது, அதெல்லாம் குறைச்சிக்கலாம். அதாவது இது எல்லாமே அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரே நாள்ல போக சொல்றேன். குறைத்து கொள்ளுதல். புதுசா எதையும் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறத அழகா செய்து முடித்து விட்டு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். விடுறது முக்கியம் இல்ல, வேற ஏதாவது நல்ல விஷயங்களை பற்றி கொள்ளுதல். நான் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இதெல்லாம் படிப்பேன், திருவாச்சகம் படிப்பேன், முறையா அதுக்கு பொருள் படிப்பேன், திருக்குறள் படிப்பேன், உபனிஷதங்கள் படிப்பேன், கீதை படிப்பேன், வால்மீகி ராமாயணம் படிப்பேன், கம்பராமாயணம் படிப்பேன். பஞ்சமா என்ன நமக்கு திருப்புகழ். எல்லா சாஸ்திரங்களையும் இந்த வேதாந்த விஷயங்கள் ஊடுருவி இருக்கும். வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி சொல்லும், கடவுளை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லும். அதற்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். மனசுக்கு ஒரு நல்ல பற்றுக்கோடு கிடைக்கும். ஆக முதல்ல உடைமை பொருட்களை குறைச்சுக்கணும். அடுத்தது பொறுப்புகளை குறைத்துக் கொள்ளுதல். அடுத்தது ஆர் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில நிறைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் புடைசூழ நன்றாக வாழச் சொல்லிதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு என்ன பண்ண இதெல்லாம் குறைச்சிக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும், எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு வைத்துக் கொண்டோம்னா இதுல இருந்து ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். ஃபோக்கஸ்க்காக தான், யாரையும் மதிக்காம இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள போக சொல்லிட்டு நிறைய இறை உணர்வு மிக்கவர்களாக வாழுது. இருக்கிற இடத்துல இருந்தே அவங்கள பிளஸ் பண்றது மனசார. அது இன்னும் ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? ஆக பொசஷன்ஸ், அதாவது உடைமை பொருட்களை குறைத்துக் கொள்ளுதல். ஆப்ளிகேஷன்ஸ், கடமைகளை குறைத்துக் கொள்ளுதல். ஆர் ரிலேஷன்ஷிப்ஸை குறைச்சிக்கிறது. அப்புறம் டீனா டிரான்சாக்ஷன்ஸ், நிறைய விவகாரங்கள், பேங்க்குக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். ஒரு வயசு வரைக்கும் நம்ம பண்ணியாச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் கையில சாவியை கொடுத்துடணும். சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, இந்த வந்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கறது நிச்சயமா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேர குழந்தைங்களும் நிறைய தாத்தா பாட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுறாங்க. நிறைய ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீடுகள்லாம் பார்த்தா குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வருது, கொண்டு வருது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யற தாத்தா பாட்டி நிறைய இருக்காங்க. ரேஷன் கடைக்கு போறது, இது ஒவ்வொருத்தரோட சப்ஜெக்ட் விஷயம், அவரவர்கள் வீட்டு விஷயம். ஆனா கூட நமக்காக சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறதா? நமக்காக நமக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சானா, எனக்கு சிரவணத்துக்கு நேரம் இருக்கணும். எனக்கு இறைவனை தியானம் செய்வதற்கும், ஜபம் செய்வதற்கும், யாத்திரை போறதுக்கும் எனக்கு வந்து அந்த டைம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் துறவுக்கான தயார் நிலை. ஆக இங்க என்ன ரொம்ப முக்கியமா நம்ம சென்ற வாரம் பார்த்து கொண்டிருந்த கருத்து என்னன்னா, எதை துறக்கிறது அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்தை துரத்தல். இந்த உடல் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தை துரத்தல். நான் இந்த மனம், அந்த எண்ணத்தை துரத்தல். இந்த மனம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தை துரத்தல். இந்த உறவுகள், உடைமைகள், இதுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாம். இதையே துறக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னோட வீடு, என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட அசட்டு, அதெல்லாம் இதையே துறக்க. அகத்துறவுங்கிறது இதுதான். அகத்துறவு சரியா இருந்தாதான் புறத்துல இருக்கிறத துறக்க முடியும். இந்த ஐடென்டிட்டியை விடு. எப்படி விடுறது அப்படின்னா, இதை விட பெருசா ஒன்ன ஓனப் பண்ணிக்கிறது. கற்பனை அல்ல, பாவனை அல்ல, உண்மை. சாஸ்திரம் சொல்கின்ற உண்மை என்ன? நாம் உண்மையிலேயே பரம்பொருள், மெய்ப்பொருள். நம்மீது இந்த உடல், மனம் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உண்மையை உணராததுனால நம்மள ரொம்ப லிமிட்டடா, வரையறைக்கு உட்பட்டவர்களாக நம்மை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு அழகான கதை சொல்றாரு வந்து. அதாவது ராமகிருஷ்ணர் சொல்ற கதை. ஆக்சுவலா ஒரு ஒரு ஆட்டு மந்தையில வந்து ஒரு புலிக்குட்டி. புலி வந்து குட்டியை ஈன்று விட்டு இறந்துடுது. அந்த புலிக்குட்டி ஆட்டு மந்தையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. புலி புல்லையும் சாப்பிடுறது, ஏன்னா ஆட்டோட சேர்ந்து. அப்புறம் ஒரு நாளைக்கு வேற எங்கேருந்தோ ஒரு புலி துரத்தி கொண்டு வரும்பொழுது பக்கத்துல புலி இங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி புலி இழுத்துட்டு போகுது. அது மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம்னா, இந்த உடம்பு, மனசு, இந்த உறவுகள் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்மளுடைய ரியல் ஐடென்டிட்டி என்ன? இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மையிலே நம்முடைய உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கறத மறக்கிறது தான் எல்லாத்துலயுமே பெரிய பிரச்சனை. அகங்கார துறவு ஆண்டவன் உறவு என்று சொல்வார்கள். இந்த நான் எனதுங்கிறத விடுறதுதான். நம்ம பேசும்போது 2 சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எப்படிப்பட்டாலும் நான் எனக்கு ஹர்ட் ஆகுது. அந்த ஈகோல இருந்து தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். நம்மள உடம்பா நினைச்சு பேசுவோம், இல்ல மனசா நினைச்சு பேசுவோம், புத்தியா நினைச்சு பேசுவோம். நான் இந்த லிமிட்டட், இந்த பர்சன், இந்த பேர், இந்த வடிவமுள்ள இந்த பர்சன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவோமே தவிர, நம்முடைய பெரும்பாலான வார்த்தைகள் வந்து இந்த டொமைன்ல இருந்து தான் வரும்.
ஆனா நான் அப்படின்னு சொல்லும்போது எந்த வரையறைகளும் இல்லாத, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற, எல்லா காலத்திலும் இருக்கின்ற மெய்ப்பொருள், தூய உணர்வு. அப் அதுதான் உண்மையான உண்மை. தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு பாரதியார் சொன்னது இததான். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னதும் இதுதான். ஆக இதை நோக்கி நம்முடைய சாஸ்திரங்கள், குறிப்பா திருக்குறள் நம்மை அழைத்து செல்கிறது. அதனால இதை துறந்தாதான் அடுத்ததுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த துறவு அதிகாரத்தின் 7வது குறட்பா அடுத்தது நம்ம போகணும். என்ன சொன்னார்? எல்லா விதமான யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். இதை முதல்ல விடு. எல்லாமே நமக்கு கடைசியில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்று. பற்றுன்னா அட்டாச்மெண்ட். இதெல்லாம் என்னோடது, இவங்கெல்லாம் என்னுடைய பீப்புள். யாராவது குறிப்பா வாழ்க்கையில ஒருத்தர் 2 பேர் மேல நம்ம அவ்வளோ உணர்ச்சி ரீதியான பற்றுதல் வச்சிருப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏதோ ஒரு பொருள் மேலேயோ, மனிதர் மேலேயோ, சூழ்நிலை மேலே ஏதோ ஒண்ணு அப்படி பிடிச்சிருப்போம் மனசுல வந்து. அதுக்குதான் பற்றுன்னு பேரு. அன்பு செலுத்துவதை சாஸ்திரம் ஒரு பொழுதும் கண்டிப்பதில்லை. நல்லா மனசுல வச்சுக்கணும். அன்பு செலுத்துறதுல வஞ்சனையே கிடையாது. அன்புடைமை என்று இல்லறத்தானுக்கு சொன்னார். அருளுடைமை என்று துறவிக்கு சொன்னார். துறவி எல்லாரையும் நேசிப்பார், எல்லாருக்கும் சேவை செய்வார், உதவுவார், அவ்வளவு அன்பை வெளிப்படுத்துவார். அதுக்காக அப்படியே கட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பாருன்னு சொல்லல. ஆனா யார் மீதும் பற்று வைக்க மாட்டார். பற்றுனா என்ன? டிபெண்டன்ஸ். உணர்ச்சி ரீதியான பற்றுதல். இப்ப ஒருத்தங்க என்னை பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அவங்க எனக்காக இருக்கணும், அவங்க மேல நான் வந்து என்ன செய்யறேன்னா அவங்கள பைண்ட் பண்றது, அவங்கள கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து இது எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கோம். இந்த பற்றுக்குள்ள வந்து நுணுக்கமா இருக்கிற விஷயங்கள். நமக்கு அன்பு இருக்கா, பற்று இருக்கா அப்படிங்கறத நம்ம தான் உரசி உரசி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆக இந்த பற்று வச்சிருக்கோம் யார் மேலயும். அது கணவன் மனைவியா இருக்கலாம், அம்மா அப்பா குழந்தைகளா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா பற்று வச்சிருக்கோம். பற்றுனா என்னுடைய இன்பத்துக்கு அவங்க காரணம். சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அவங்க பாக்குறோம். அவங்க இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றதாக ஆகும். அந்த பர்சன் இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அந்த பர்சன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப, என்ன சொல்றது, பாசிபிள் இல்லாத விஷயம். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்துல மாறிக்கொண்டிருக்கக்கூடியது, நம் கண்ட்ரோல்ல இல்லாதது. அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். திருவள்ளுவர் இங்க சொல்றார், இல்ல எனக்கு அட்டாச்சா இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த உணர்ச்சி வசப்படுறது, அப்புறம் இந்த பொசசிவா இருக்கிறது, ஒருத்தங்க மேல அப்படியே வந்து அவங்க யாரோடையும் பேசக்கூடாது, அவங்க என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா சினிமாக்கள்லாம் கூட இப்படி எடுக்கப்பட்டது. ஆனா யாராவது ஒருத்தரை வந்து அது மாதிரி பொசஸ் பண்றபோது அந்த யாரை வந்து அந்த மாதிரி செய்யறோமோ அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. ஒவ்வொரு தனி மனிதரும் பாத்தீங்கன்னா அவங்க தனி இதோட வந்திருக்காங்க. நம்ம எவ்வளவு நமக்கு உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும், ஒரு நாள் நம்ம தனியா போய்த்தான் ஆகணும். இந்த உண்மையை நாம் உணர மறுக்கிறோம். அதனால நம்முடைய ஒரே ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் கடவுளோட மட்டும்தான். எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லாருக்கும் உதவி செய்யலாம், எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணலாம், அன்பை வாரி வழங்கலாம். ஆனா சார்ந்து இருந்தோம், உணர்ச்சி ரீதியான பற்றுதல் வச்சோம், அவங்க எனக்கு இருக்கணும், அவங்கள நம்பிதான் நான் வாழறேன். சில வார்த்தையெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா யூஸ், மாரல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட்லாம் சொல்லுவோம். தப்பு கிடையாது. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சில நெருங்கின உறவினர்கள்ட்ட நம்மளோட பிரச்சனையை நம்ம பகிர்ந்துப்போம். ஒரு லெட் அவுட் தேவைப்படும். அதெல்லாம் இருக்கலாமே தவிர, ஆனா அந்த பர்சன் இருந்தாதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அடி முட்டாள்தனம். ஏன்னா அது மாதிரி சொல்றது பாசிபிள் கிடையாது. நம்ம இந்த கசப்பான உண்மைகளை புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அப்பதான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிப்போம். 7வது குறள் துறவு அதிகாரத்துல, பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றினை பற்றி, பற்றுன்னு சொன்னா என்ன? யான் எனது, இந்த உடம்பு மனசு உறவுகள் இதெல்லாம் என்னோடது நானு அப்படின்னு நினைக்கிறோமே, இந்த பற்றை பற்றி இதை பிடிச்சிட்டு இருக்கானோ, இந்த பற்றை பற்றி கொண்டு விடாதவர்க்கு. இவன் பிடிச்சிட்டு இருக்கானா, அவங்க பிடிச்சிருக்கானா, இவன் தான் பிடிச்சிட்டு இருப்பான். நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம், அவங்க எல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு நினைப்போம். ஆக்சுவலி நம்ம தான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஒரு கதை சொல்லுவாங்க. எங்கேயோ ரிஷிகேஷத்துல கங்கை கரையில 2 சாதுக்கள் கரையில நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப கங்கையில வந்து ஒரு கம்பளி அப்படியே மிதந்து போகுது. அந்த ஊர்ல ரொம்ப குளிரும் இல்லையா, எல்லா சாதுக்களுக்கும் கம்பளி தேவைப்படும். அப்போ ஒரு சாது என்ன பண்ணார், தண்ணியில இறங்கி அந்த கம்பளி எடுக்கிறதுக்காக தண்ணியில இறங்கினார். இறங்கினவர் கம்பளி எடுத்துட்டு கரைக்கு வராம அப்படியே கங்கை நீரோட்டத்தோடயே போயிட்டு இருக்காரு. இப்ப கரையில நிக்கிற
சாது சொல்றாரு, கம்பளி கிடைக்காட்டி பரவாயில்ல, நீங்க வாங்க, ஏன் அதோடய போறீங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ தண்ணியோட போயிட்டு இருக்கிற அந்த சாது சொல்றாரு, நான் அதை பிடிக்கல, அதுதான் என்ன பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது கம்பளி இல்ல, கரடி. இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம அவங்கள பிடிச்சிட்டு இருக்கோமா, அவங்க நம்மள பிடிச்சிட்டு இருக்கோமாங்களாங்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது. பற்றினை பற்றி விடாதவர்க்கு, யார் இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரத்துக்கு தயாராக இல்லையோ, அதை பிடிச்சிட்டு இருக்காங்களோ, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் இல்லைன்னா என்ன ஆகும், நான் இல்லைன்னா, நம்ம இல்லைன்னா சில சமயம் காரியங்கள்லாம் ரொம்ப நல்லாவே நடக்கும். இது நம்மளோட அகங்காரம் தான். நம்ம என்னமோ நம்மளே பிளான் பண்ணி திட்டமிட்டு நான் இந்த தேதியில பிறப்பேன் அப்படின்னு இந்த பூமியில அவதாரம் பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் இது பண்றோம். அஃப்கோர்ஸ் பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம இருக்கிறதும் இல்லாததும் கூட நம்ம கையில இல்ல அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியலையா? விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முடியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சுதானே போகும். இந்த உடம்புல வாழற இந்த வாழ்க்கை. ஆக இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் பற்றினை பற்றி விடாதவர்க்கு என்ன ஆகும்னா, இடும்பைகள் பற்றி விடா. இடும்பைன்னு சொன்னா துன்பம், துயரம். இன்னொரு அர்த்தம் பிறவி. நீ ஏதாவது உன்னை பிடிச்சிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து பிறவிகள் தொடரும்பா. உயிராகிய உனக்கு இதுக்கு அடுத்த பிறவி ஆக்டோபஸ் பிறவி, இல்ல கொசு, புழு, பூச்சி, எந்த உடம்பு வேணா கிடைக்கலாம். எரும மாடு எதா வேணாலும் பிறப்போம். மனித உடலும் கிடைக்கலாம். இதேதான் பண்ணிட்டு இருக்க போறியாப்பா? திரும்ப திரும்ப இந்த அம்மா வயித்துல பிறந்திருக்க, வாழ்ந்துட்டு இருக்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு அம்மா வயித்துல போய் பொறப்ப. இப்படியே விடாம பிறவி சுழல்ங்கிறது இதுதான். பிறப்பு இறப்பு சங்கிலி தொடர். பற்றி விடா, ஓயவே ஓயாது. இவன் அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பான். அருணகிரிநாதர் பாடுவார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். இந்த கடல்ல இருக்கிற மணல் எவ்வளோ ஃபைனா இருக்கு. அதை கூட எண்ணிடலாம். நான் எத்தனை முறை பிறந்தேன் என்பதை எண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அவ்வளோ பிறப்பு. அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். மாணிக்கவாசகர் சும்மா பாடல. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அவங்க போரே அடிக்கலையாப்பா? திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருப்பாங்களா? அதுவும் சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு துன்பம், வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை நம்ம ஐடென்டிஃபையே பண்றது இல்லையே. பிறப்பு ஒரு துன்பம், வாழ்க்கை ஒரு துன்பம், முதுமை துன்பம், நோய் துன்பம், மரணம் துன்பம். கிருஷ்ணர் சொல்ற அந்த துன்பத்தெல்லாம் பாரு, வாழ்க்கையில ஆராய்ச்சி பண்ணி பாருங்கிறாரு. நான் சினிக்கலா பேசல, நெகட்டிவா பேசல, உண்மையை சொல்கிறேன். வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக இருந்து விட்டால் பல ஒரு ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு நம்ம அவ்வளவு துன்பப்படுறோம். நமக்கு அந்த இன்பம் அந்த பலன்ல ரொம்ப ருச்சி இருக்கிறதுனால படுற கஷ்டம் நமக்கு உரைக்கிறது இல்ல. ஆனாலும் ஒரு சமயம் பார்த்தா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சிருப்போம். ஒரு பொண்ணே இருக்கா, கஷ்டப்பட்டு படிச்சு 8 வருஷம் போராடி சிஏ பாஸ் பண்ணிருக்கானா, பாஸ் பண்ணது பெரிய விஷயம் தான். ஆனா பட்ட கஷ்டம் எவ்வளவு? அதுதான் அல்டிமேட் எண்டானா இல்ல. அதுக்கப்புறம் நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபேர்ம்ல ஜாயின் பண்ணி பெரிய ஆடிட்டரா ஷைன் பண்ணணும். மேல 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 எவ்வளோ அதுக்கு மேல மேல இலக்குகள் வச்சுட்டே போறோம் நம்ம தற்காலிகமா இருக்காது. இன்பம் வருது, அதை விட பெரிய துன்பம் வருது. இன்பம் வருது, பெரிய துன்பம் வருது. இப்படி அலை மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடு பேரு அப்படிங்கிறது என்னன்னா, நான் பரம்பொருள் என்று புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே, செத்த பிறகு சிவலோகம் போறதில்லை. புரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே நான் இடைவிடா நிறை உணர்வு, குறைவிலா இன்பம், துன்பம் கலவாத பேரின்பம், லிமிட்லெஸ்னஸ் இஸ் காட் அப்படிம்பாரு சுவாமி விவேகானந்தர். அந்த மாதிரி ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அவ்வளோ ரிலாக்ஸ்டா நம்மளால இருக்க முடியும். இத பற்றெல்லாம் விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பற்ற விட்டா என்ன ஆகுங்கிறத எப்படி பற்ற விடணுங்கிறத அடுத்த குறள்ல சொல்றார். பற்ற விட்டா என்ன ஆகுங்கிறத அதுக்கு அடுத்த குறள்ல சொல்றார். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். எப்படி துறக்கணுமா? தீரத் துறந்தார், முற்றிலுமாக. சும்மா அரைகுறை சந்நியாசம் எல்லாம் பண்ண முடியாது. பண்ணினா ஒரேடியா பண்ணணும். தீவிர வைராக்கியம் இருக்கணும். பொருள், இந்த உடம்பு, மனசு, இது மூணுலயும் இருக்கிற பற்று முற்றிலும் நீங்க வேண்டும். மனசு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மனசு ஒரு நாளைக்குள்ளேயே காலையில அமைதியா இருக்கும், மத்தியானம் பரபரப்பா இருக்கும், ராத்திரி ஒரே டல் அடிக்கும். மனதின் இயல்புகளை புரிந்து கொண்டு மனதுடன் போராடாமல் மனதிற்கு நல்ல விஷயங்களை கொடுத்து உடலை நன்கு பராமரித்து, ஆனால் உடல் மீது பற்று இல்லாமல், இவ்வளோ நல்லா வச்சிருந்தேன், வியாதி வந்துடுச்சு. வியாதி வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு உரிய மருந்து சாப்பிட்டானா அதை பத்தி நொந்துக்காம அழாம, இது உடலின் இயல்பு தானே, மனதின் இயல்பு தானே என்று புரிந்து கொண்டு, பொருட்களும் அப்படிதான் இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து பொருள் காணா போகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பற்றுங்கிற விஷயம் சன்னியாசிகள்ட்ட இருக்கவே இருக்காது. நான் சில பேர்கிட்ட பார்த்திருக்கேன்.
சுவாமி விவேகானந்தரை பத்தியே சொல்லுவாங்க. அவர் வந்து கைத்தடி, கடிகாரம் இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லி பொருள்லாம் வச்சிருப்பாரு. யாராவது கேட்டா உடனே கொடுத்துருவாராம். அது மேல ஒரு அபிமானம் கிடையாது. உடம்பே தன்னோடது இல்லைன்னு நினைக்கிறா. அந்த பொருளையா பெரிய விஷயமா நினைக்க போறாங்க. எத்தனையோ துறவிகள் சுவாமிஜி வரைக்கும் அந்த பொருள்ல ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் ஈர்ப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தீரத் துறந்தார் தலைப்பட்டார். தலைப்பட்டார்னா வீட்டு இன்பத்தில் நன்கு நிலை பெற்றவர்கள். வீட்டு இன்பம்னா என்ன? அமைதியான ஆனந்தம், வீடு பேரு, மோக்ஷம், முக்தின்லாம் சொல்றோமே, அது எப்பயோ எங்கேயோ அடைய போற விஷயம் இல்ல. இங்கேயே இப்பவே அடையக்கூடிய விஷயம். தலைப்பட்டார் தீரத் துறந்தார். தீரத் துறந்தார் தான் தலைப்பட்டார். தலைப்பட்டார்னா அந்த வீட்டின்பத்தை நன்கு பெற்றவர். அமைதியான ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பேப்பர்ல தான் எழுதி பார்த்துக்கணும். அமைதியான ஆனந்தத்துக்கு தான் மோட்சம்னு பேரு. உண்மையிலே பற்று இல்லைன்னு சொன்னா நம்ம மைண்ட்ல அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை நம்மளால உணர முடியும். மனசு எப்படி இருந்தாலும் மனசையும் கவனிக்காத ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். மற்றையவர் யார் இந்த மாதிரி துறக்கலையோ, யார் இந்த பற்றுல மாட்டிக்கொண்டிருக்கிறானோ, அறகுறையா துறந்திருக்கானோ, அவன் மயங்கி அறியாமையினால பொருள், இந்த உடம்பு, மனசு இதுலெல்லாம் பற்று கொண்டு மயக்கம் அடைந்து வலைப்பட்டார். வலைப்பட்டார்னு என்ன? வலையில சிக்கியிருக்கா. என்ன வலை? பிறப்பு இறப்பு தொடராகிய வலையில் சிக்குண்டவராவார். இவன் மாட்டிக்கிட்டான். யாரு? பற்றுல சந்நியாசியா இருந்தா கூட ஒரு துறவி எதை துறக்கணும்னு சொல்றாரு. நான் வீட்டை துறந்து வந்தேன், நான் வந்து ஆசிரமம் வாங்கிட்டேன், நான் காவி போட்டதுனாலே நான் சன்னியாசிங்கிற அர்த்தம் கிடையாது. காவி போட்ட ஒருத்தருக்கும் தன்னோட உடம்பு மேல ரொம்ப பற்று இருக்கு, மனசுல ரொம்ப இது இருக்கு, பொருள் மேல பற்று இருக்குன்னா அவர் துறவி கிடையாது. இங்க திருவள்ளுவர் சொல்கின்ற துறவை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். தீரத் துறந்தார் தலைப்பட்டார். யார் வந்து உடல், மனம், பொருட்கள், மனிதர்கள் எல்லாத்து மேல இருக்கிற பற்றையும் அடியோடு முழுமையாக நீக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் வீடு பேரு. யார் வந்து கொஞ்சமாவது இதெல்லாம் புடிச்சிட்டு அறகுறையா சுட்டிட்டு இருக்கான், மற்றையவர்னு போட்டார். மயங்கி, இவன் மயக்கத்துல இருக்கான், இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு பற்று போக மாட்டேங்குது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒண்ணு பிடிச்சுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு, அதாவது அதனாலதான் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு திருமூலர் பாடினார். ஈசனோடு ஆயினும், கடவுள்கிட்டனாலும் நீ ரொம்ப ஆசை வைக்காதேன்னு அந்த அளவுக்கு சொல்றாருன்னா எப்பேற்பட்ட விஷயம். இந்த பற்றுங்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும். நம்மளோட ஐடென்டிட்டியை மாத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப எல்லா இருக்கிறது ஒரே பொருள், நான் மெய்ப்பொருள், இரண்டற்ற மெய்ப்பொருள் தத்துவம் நான் அப்படிங்கிறது விளங்கிட்டா பற்றுக்கு இடமே கிடையாது. ரெண்டாவதா ஒரு பொருள் இருந்தா தானே நான் பற்றே வைக்க போறேன். எந்த பொருளை பார்த்தாலும் இதெல்லாம் என் மீது செய்யப்பட்ட கற்பனை, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமேனு பாடினாரு தாயுமானவர். அப்படி துறக்காதவர்கள் மயங்கி வலைப்பட்டார். சரி, இந்த பிறவியிலேருந்து எப்படி விடுபடுறது? பிறவி சுழல்னு சொல்றீங்க, பயமா இருக்கு, அம்மா வயித்துல பிறந்து பிறந்து செத்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. எப்படி அது வந்து உடனே எப்படி அது சாத்தியம்? பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபடுவது எப்படி? உயிராகிய எனக்கு இதுல இருந்து எப்ப மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டால், அடுத்த குறள்ல சொல்றார் திருவள்ளுவர், பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். எப்ப உனக்கு பற்று நீங்குகிறதோ அந்த கணமே, அந்த அந்த மாத்திரமே உனக்கு வந்து வீடு பேரு. பிறப்பு அறுக்கும் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். கண்ணேன்னு சொன்னா உடனே இன்ஸ்டன்டேனியஸா சமகாலத்துல எப்பொழுது யான் எனதுங்கிற பற்றெல்லாம் நீங்கி நான் மெய்ப்பொருள் என்பது எனக்கு விளங்குகிறதோ, விளங்கிய மாத்திரத்தில் அர்த்தம் கண்ணேனா. பிறப்பு அறுக்கும், இந்த உயிரோட பிறவி தொடர் அருந்து போகும். அது எப்படி? மெய்ப்பொருளை உணர்ந்தவுடனே எப்படி வந்து இந்த பிறவி சுழல்ல இருந்து விடுபடுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கர்ம வினைகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஜீவன் உயிராகி எனக்கு வந்து 3 விதமான வினை பயன்கள் இருக்கின்றன அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா நம்ம நல்ல செய்யறது புண்ணியம் அப்படின்னு மாறுது. நாம் செய்யக்கூடிய தீய செயல்களோட பலன் பாபம். இந்த புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிருஷ்டம்னு பேர். ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுது. அதுக்கு வந்து இந்த மூட்டை மூட்டையா நம்மளுடைய இத்தனை பிறவிகள்ல நம்ம செஞ்ச புண்ணிய பாபங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மனித பிறவியில மாத்திரம்தான் புண்ணிய பாபங்கள் செய்ய முடியும். மற்ற விலங்கு பிறவியெல்லாம் செய்ய முடியாது. மனித பிறவியில நம்ம செய்யறது மட்டும்தான் அக்கௌண்ட்ல எடுத்துக்க முடியும். அந்த புண்ணிய பாபங்களின் பலன்கள் எல்லாம் சேர்ந்து எங்க இருக்கும்னா சஞ்சிதம் கர்ம. சஞ்சிதம்னு சொன்னா ஒரு பையி, ஒரு முடிச்சு, எல்லாம் மொத்தமா எல்லா கர்மாவும் போட்டு வச்சிருக்கு. அதுக்கு வந்து எஞ்சு வினைன்னு பேரு. அதுல இருந்து ஒரு போர்ஷன் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு நடவினை. இப்ப அது பலனை கொடுக்கக்கூடிய எல்லா இதுவும் ஒரே நேரத்துல பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. ஒரு போர்ஷன் அதுல இருந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு பிராரப்த கர்ம நல்லா ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கர்மா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல பலன் கெட்ட பலன் மாறி மாறி வருதா இல்லையா நம்மளோட வாழ்க்கையில. ஆக இப்ப என்ன இது திறக்கப்பட்டிருக்கோ அது முடியற வரைக்கும் இந்த வாழ்க்கை தொடரும். இந்த பிறவியில நம்ம என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ எல்லாத்தையும் விடாம அனுபவிச்சுட்டு தான் நம்மளோட சரீரம் முடியும். அப்புறம் நடவினை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிறவியில நம்ம கைய கால வச்சுட்டு சும்மா இருப்போமோ? நிறைய நல்ல காரியம் பண்ணுவோம், சில கெட்ட காரியம் பண்ணுவோம். எல்லாம் இந்த பிறவியில் நாம் சம்பாதிக்கின்ற புண்ணிய பாவங்கள். அதுக்கு வருவினைன்னு பேரு. ஆகாமி கர்மா. ஆக இந்த 3 விதமான கர்மங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணரும் கீதையில சொல்றார், யார் ஒருவன் இந்த ஞானத்தை பெறுகிறானோ, அதாவது நான் தூய ஆன்மா, எனக்கு நான் நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் உயிரும் அல்ல, நான் உணர்வு என்று, நான் தூய ஆன்மா என்று எவன் புரிந்து கொள்கிறானோ, எவன் நன்றாக அதை அந்த ஞான நிஷ்டை பெறுகிறானோ, அவனுக்கு எல்லா விதமான கர்மங்களும் அழிந்து போகின்றன. அந்த கர்மத்தோட அவனுடைய இது க்ளோஸ். அந்த கர்மங்கள் அவனை தலைக்காதான், மீண்டும் பிறக்க மாட்டான், மறுபடியும் உடல் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லப்படும். அதாவது தசரதர் காலமான போது, இறந்த போது, நிறைய மனைவி இருந்தாலும் 3 முக்கியமான மனைவியர், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. இந்த மூவர்ல யார் முதல்ல விதவை ஆனார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் தயானந்த் சுவாமிஜி. ஒருவேளை முதல் மனைவி கௌசல்யாவா இருக்கலாம். கௌசல்யா முதல்ல கணவனை இழந்தவளானால், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கைகை அப்படியா சொல்றது? தசரதர் பிராணனை விட்ட மாத்திரத்தில் அதே செகண்ட்ல இவங்க 3 பேரும் கணவனை இழந்த பெண்களானார்கள். அதே மாதிரி இந்த ஞானம் நம் ஆழ் மனதில் நன்றாக பதிந்து, நான் தான் நான் நான்கிறது இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, நான் தூய ஆன்மா என்பதை நாம் உணரும் பொழுது நமக்கு இந்த கர்மங்களுடன் இருக்கின்ற தொடர்பு அருந்து போகிறது. சாஸ்திர வாக்கியம் இது. அப்படியே உபரிஷதங்கள், கீதை, அதோட சாரத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கார். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும். மற்றுன்னு சொன்னா, இந்த பற்றெல்லாம் நீக்கிக்கலன்னு சொன்னா நிலையாமை காணப்படும். நிலையாமைனா என்ன? நிலையற்ற இந்த பிறப்பு இறப்பு தொடர், திரும்பி திரும்பி நிலையற்ற இந்த வாழ்க்கை, நிலையற்ற மனிதர்கள், நிலையற்ற உலகம், நிலையற்ற இதுக்குள்ளேயே மாட்டி 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 இந்த பிறப்பு இறப்பு தொடர். நிலையாமைங்கிறது இந்த இடத்துல பிறப்பு இறப்பு தொடரை குறிக்கும். காணப்படும், தொடரும். எபிசோட் 1000 அப்படின்னு வருது இல்லையா மெகா சீரியல்னா, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இந்த உடம்புலதான் முடியுமே தவிர, இன்னொரு உடம்புல போய் தவளை உடம்புல பிறப்போம், யானை உடம்புல பிறப்போம், ஒட்டகம் உடம்புல பிறந்துட்டே இருப்போம். இது இந்த சைக்கிள் இருக்காது. இந்த உண்மையை அதுவும் மனித பிறவியில தான் இதை புரிஞ்சுக்க முடியுமா? அதனாலதான் மனித பிறவி அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. தேவர்கள் கூட மனித உடல் வேணும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மனித உடல்ல தான் இந்த உண்மையை நன்றாக உணர முடியும். மற்ற இதுல ஞாபகம் இருந்தா கூட அது நன்றாக நிஷ்டை பெறுது, குரு கிட்ட போய் சாஸ்திரங்களை முறையா படிக்கிறது, தியானம் பண்றது, இதெல்லாம் இதற்கென்று படைக்கப்பட்ட பிறவிதான் மனித பிறவி. ஆனா இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, துரதிருஷ்டவசமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறது, இன்பங்களை அனுபவிக்கிறது, இதுக்குதான் மனித பிறவி நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நிறைய தர்மங்களை செய்து இந்த உண்மைகளை உணர்வதற்கு, தத்துவத்தை ஆழ் மனதிற்கு கொண்டு செல்வதற்கு தான் மனித பிறவி. இதுதான் மனித பிறவியோட மாண்பு. அதனாலதான் ஓங்கார சுவாமிஜி நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகுப்பு எடுத்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறது மனித பிறவியின் மேன்மை தான் சொல்லுவார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்வார். மனித பிறவியோட பர்பஸே இந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான். இந்த உண்மையை புரிந்து கொண்டவனை கிருஷ்ணர் அழகா கிருத்தகிருத்தியக, வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். கைவல்யன் அவன் இதை சொல்லும், செய்யும் செய்கை செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்லும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, இந்த பிறவி பயனுக்காக நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா உலகத்துல? இந்த ஞானி சொல்லுவார். அவரை தவிர உலகத்துல எவரும் சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வகுப்பதற உண்மையிலே நான் வாழ்க்கையில இனிமே அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நிறைநிலை அதுல இருக்கேன் அப்படின்னு சொல்றது இந்த ஞானிக்கு மட்டும்தான் பாசிபிள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கித்தான் திருவள்ளுவர் நம்மை அழைத்துச் செல்கிறார். அடுத்த கடைசி குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கும் இந்த பற்றெல்லாம் விடணும் தான் தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மனசுல அட்டாச்மெண்ட் இருக்கு, பற்று இருக்கு, இந்த மனிதர் மேல இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அந்த மனிதர் மேல இருக்கு, இல்ல ஒரே மனிதர் மேலே பல வருஷமா இருக்கு, குழந்தை மேல இருக்கு, அம்மா அப்பா மேல இருக்கு, கணவர் மேல இருக்கு, மனைவி மேல இருக்கு, யாரோ மேல இருக்கு. அப்ப இந்த பற்றை விடுவதற்கு என்ன வழி சொல்லணுமா வேண்டாமா? திருவள்ளுவர் பற்ற விட்டா அவனுக்கு வீட்டு இன்பம்லாம் சொல்லிட்டு எப்படி பற்ற விடுறது சுவாமி அப்படின்னா, பற்றுக
பிடிச்சுக்கோ. எதை பிடிச்சுக்கணும்? பற்றற்றான் பற்றினை பற்றுக. என்ன அழகான வார்த்தை! தெய்வ புலவர் திருவள்ளுவர்னு சொல்றது இந்த காரணத்தினாலதான். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையை வச்சுன்னு 7 சொற்கள்லையும் பாருங்க எப்படி அழகா அப்படி இப்படி இப்படி 6 சொற்கள்ல பற்று இருக்கு. இதுல வந்து இந்த 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 குறள்ல திருவள்ளுவருக்கு எவ்வளவு பற்று இருக்குன்னு தெரியாது இந்த விஷயத்துல. பற்றற்றான், பற்றற்றான்னு சொன்னா இறைவன். இறைவன் இல்ல, இறைவன் அருளிய மெய்யுணரும் நெறி. பற்றற்றான்னா 2 அர்த்தம் சொல்லுவார் சுவாமிஜி. ஒண்ணு வந்து இறைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு வந்து குரு. பற்று அற்றான். கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்காருல்ல, கொஞ்சமாவது இந்த உலகத்துல பற்று இருக்கான்னா கிடையாது. அவருக்கு வந்து இந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுதே நான் ஆரம்பத்துல சொன்னோம். அதாவது பரிபூர்ண வைராக்கியம் உடையவர். ஐயோ நான் படைச்ச இந்த பூமியை இந்த பாழ் பண்றாங்களே அப்படின்னு கொஞ்சமாவது வருத்தப்படுவார் நினைக்கிறீங்க? அவர் மணல் வீடு மாதிரி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கலைச்சிட்டு பிரளயம் பண்ணிட்டு போயிடுவார். கொஞ்சம் கூட அவருக்கு வந்து தன்னுடைய படைப்பில் பற்று கிடையாது பகவானுக்கு. எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவருக்கு வந்து தன்னுடைய படைப்புல ஒரு அபிமானம் பற்றெல்லாம் பகவானுக்கு கிடையாது. அதே மாதிரி குருவுக்கும் கிடையாது. பற்றற்றவர் குரு. ஆக பற்றற்றான் பற்றினை, அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பற்றுன இந்த இடத்துல வந்து பற்றினைன்னு சொல்லும்போது மெய்யுணரும் நெறியை. காலங்காலமா உபனிஷதங்கள், கீதை, பிரம்மசூத்திரம், வேதங்கள்லேந்து வந்து திருக்குறள், எல்லா நூல்களும் நமக்கு வந்து ஒரு பாதையை காட்டுறது இல்ல. அதுதான் இந்த இடத்துல பற்று. அதை புடிச்சுக்கணும். பற்றுக்கோடு. பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு சொன்னா என்ன? முறையான அந்த வேதாந்த சாஸ்திர ஞானத்தை பெறுக. சாஸ்திரங்களை முறையா படிக்கிறது. படிக்கிறதுன்னா என்ன? குருமுகமாக படிக்கிறது. நம்மளா ஏதோ 2 புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறது இல்ல, யூடியூப்ல எதையோ கேட்டு படிக்கல. குரு நிச்சயமாக வேண்டும். இந்த குறள் நமக்கு காட்டுகின்ற விஷயம் என்னன்னா, கடவுள் தான் குருவாக வருவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தாய்மானவர் சொல்கிறார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. நம்ம கோவில் கோவிலா போய் கடவுளை வழிபடுறது போது என்ன கிடைக்கும்னா நல்ல குருநாதர் வருவாராம். கடவுளே குருநாதரா வருவாராம். ஆக நல்ல குரு நமக்கு அமையணும். பிரார்த்தனையில ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை, இறைவா எனக்கு நல்ல குருநாதரை காட்டு. முற்காலங்கள்ல வாழ்ந்த அவதார புருஷர்களுடைய அனுகிரகம்லாம் நமக்கு இருக்கும். ஆனா அவர் குருனா இந்த வாழற காலத்துல, இப்ப நம்ம இருக்கிற காலத்துல ஒருத்தர் தான் நமக்கு குருவா இருக்க முடியும். எப்படி உயிரோட இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்த்துக்கிறோமோ, அது மாதிரி இப்போ எனக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய குருநாதர் எனக்கு வேண்டும். பற்றற்ற குருநாதர் வேண்டும். இந்த பிரார்த்தனை நிச்சயமா பலிக்கும். வேற எந்த பிரார்த்தனை பலிக்கிறதோ இல்லையோ, எனக்கு நல்ல குருநாதரை காட்டு பகவானே. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நன்றாக தெளிவாக சொல்லக்கூடிய, சுயநலமற்ற, ஆசையற்ற, எல்லா நேரமும் மெய்ப்பொருள் தியானத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய, பிறரை தளைக்காத அருமையான குருமார்கள் இன்றும் நம் தேசத்தில் உண்டு. பாரத புண்ணிய பூமியோட மகிமை அது. எல்லா காலத்திலும் குருமார்கள் நிறைய இருப்பாங்க. நம்ம கண்ணுல அவங்க படணும், அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு புண்ணியம் இருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி நல்ல குரு கிடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த அவருடைய பற்றினை பற்றுக. அவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன சொல்லுவாங்க? சாஸ்திரத்தை படிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த வேதாந்தத்துக்கு நேரம் கொடுத்து ஒதுக்கி ஆரம்பத்துல புரியாட்டியும் பின்னாடி நன்றாக புரியும். இது புரியறது ஒரு அனுகிரகம் தானே. இந்த விஷயங்கள் வாழ்க்கையை பற்றிய உண்மை. கடைசியில இங்க எதை பத்தி தெரியுமா படிக்கிறோம்? வேதாந்தம்னா ஏதோ சாஸ்திரம் இல்ல. வேதாந்தம் என்பது கண்ணாடி மாதிரி. தர்ப்பணக சாஸ்திர தர்ப்பணம். என்ன பத்தி சொல்லுது? என்னுடைய உண்மையான இயல்பு என்ன? உலகத்தின் உண்மையான இயல்பு என்ன? கடவுளின் உண்மையான இயல்பு என்ன? ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். இத பத்தி தான் உபநிஷதங்கள், வேதாந்தம் சொல்கிறது. முறையா உட்கார்ந்து படிச்சு இதுல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு இந்த ஞானம் உள்ள போக போக வாழ்க்கையை பற்றிய பார்வை வெகுவாக மாறும். நமக்கு இருக்கிற பற்றெல்லாம் தானா குறையும். நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி பார்ப்போம். முன்னாடி 10 வருஷம் முன்னாடி இருந்த நம்ம வேற மாதிரி இருப்போம். இப்ப வேற மாதிரி இருப்போம். இது மாற மாற அப்புறம் நிதி தியாசனம், ஆழமான மனசுல இந்த கருத்துக்கள்லாம் தியானம் செய்து, இதுதான் மெய்யுணர்வு நெறி. பற்றினை பற்றுகன்னு சொல்றது சும்மா இறைவனை பூஜை பண்ண, குருவுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வான்னு சொல்லல. இந்த பற்று, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைகளை கடைபிடித்தல், அவங்க எப்படி வாழணும் நம்மன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அப்படி வாழுதல். பற்றுக. பற்று விடற்கு அப்பற்றை பற்றுக. கிளீனா கொடுத்திருக்காரு. பற்று, பற்றுனா என்ன? உயிருக்கு அறியாமையினால் தொடர்ந்து வந்த இந்த பிறவி பற்று இருக்கே, விடற்கு நீங்குவதற்காக அப்பற்றை, எந்த பற்றை? மெய்யுணர்வு நெறி பற்றுதலை பற்றுக. பற்றி இருக்க வேண்டும். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை நான் விடணும்னு சொன்னா கடவுளை நான் புடிச்சுக்கணும், குருநாதரை புடிச்சுக்கணும், சாஸ்திரங்களை புடிச்சுக்கணும். பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ். முதல்ல நம்முடைய இன்பத்திற்காக நாம் உலகை சார்ந்திருக்கிறோம். அதுக்குதான் அட்டாச்மெண்ட்னு பேரு.
அதுல இருந்து மனசை எடுத்து கடவுளை சார்ந்திருக்கிறோம். கடவுள் கடவுள்னு சொல்லும் போது கடவுள் என்ன செய்வார்? நல்ல குருநாதரை நமக்கு காமிச்சு கொடுப்பார். அது மட்டும் இல்ல, இதுல நமக்கு ருச்சியை கொடுப்பார். இது விடாம இதை கேட்கணும். இது போன்ற சத்விஷயங்களை இடைவிடாமல் கேட்கணும். கைவல்ய நவநீதம் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு. முறையாக இதெல்லாம் படித்து ஆழ் மனசுக்கு இது வெறும் அகாடமிக் விஷயமா நினைக்க கூடாது. இது மனசுல அவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் நமக்கு. ஏன்னா இது நம்மை பற்றிய விஷயம். என்னை பத்தி தான் உபநிஷதம் பேசுகிறது. நான் என்னவோ என்ன ஒரு அல்பமான ஆளை நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா நேரமும் இந்த உடலாகவும் மனசாகவும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது அல்ல அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த உலகம் வெறும் தோற்றம். இது பார்க்க காணல் நீர், கனவு, இந்திர ஜாலம், என்ன வார்த்தை சொல்லு. இந்த உலகத்தை பத்தி ரொம்ப உண்மைன்னு நினைச்சு பயந்துட்டே இருக்கோமே. இந்த உலகம் என்பதே வெறும் தோற்றம் என்பதை நமக்கு நன்றாக, அதாவது லாஜிக்கலாக விளங்க வைக்கும். லாஜிக்ங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயபூர்வமா, சும்மா நம்புன்னுலாம் சொல்லாது. அறிவுபூர்வமா நமக்கு புரிய வைக்கும் சாஸ்திரம். அதற்குன்னு மெத்தடாலஜிலாம் இருக்கு, வழிமுறையெல்லாம் இருக்கு. சும்மா ஏனாதான் நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லை. இது அறிவு சார்ந்த விஷயம். நமக்கு புரிய வச்சிரும். புரிய வைப்பார் குருநாதர். அவங்களோட வேலையே என்ன கருணைனா நமக்கு புரிகின்ற வரை கற்றுக் கொடுப்பார். அவர் அவ்வளவு பொறுமை மிகுந்தவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அருமையான குருமார்கள். நம்ம இங்கிலீஷ்ல படிக்கணுமா, தமிழ்ல படிக்கணுமா, ஹிந்தியில படிக்கணுமா, சம்ஸ்கிருதத்துல படிக்கணுமா, எந்த மொழியில வேணாலும் இந்த ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை படிக்கணும், அவ்வளவுதான். இது படிக்கணும். இதை நன்றாக மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அதாவது நன்றாக அலசி பார்க்கணும். மனசுல இந்த கம்பெல்லாம் ஊனினா இப்படி இப்படி ஆட்டி பார்க்கணும், அது மாதிரி உறுதி பண்ணி பார்க்கணும். நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கெல்லாம் முறையா பதில் நான் தெரிஞ்சு இந்த ஞானம் மட்டும் ஆழ் மனசுல உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த உலகம் வெறும் தோற்றம் என்பது விளங்கும். நான் மெய்ப்பொருள், என்னை தவிர இங்க எதுவுமே இல்லை. இந்த உடல் மனசு இதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் நான் பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பற்று தானாக நீ பற்று அப்படியே இல்லாம போயிடும். எதை பற்றிக்கிறது? நான் தூய உணர்வாகிய நான் எதை பற்றி கொள்வது? வந்து நான் அலைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அலை அப்படி குதிச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே கடவுள் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நீ தண்ணீர்ப்பா, நீ அலை அல்ல. அலை என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் தண்ணீரின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ தண்ணீர் தான். எங்க பார்த்தாலும் தண்ணீர் தானே நிறைஞ்சிருக்கு. அந்த பேருண்மையை நாம் உணர்வோம். அதுக்கப்புறம் இந்த உலகம் நம்மளை பெருசா பாதிக்கவே பாதிக்காது. உலகத்துல என்ன நடந்தாலும் நமக்கு அது நம்மை பெருசாக தாக்காது. என்ன நடந்தாலும் சரி, அப்படி ஒரு ஆத்ம பலம் நமக்கு கிடைக்கும். அதாவது மன வலிமை, சாமிஜி சொல்லுவாங்க, அறிவு வலிமை மன வலிமையாக மாறும். உன்னதமான விஷயம் அது. பாக்குறோம் உலகம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இந்த ஞானம்லாம் வந்ததுக்கு அப்புறம் உலகம் நன்றாக கண்ணுக்கு தெரியும். யாரா அடிச்சாங்கன்னா வலிக்கும், குத்தினா ரத்தம் வரும், எல்லாம் வரும், அழுக வரும், எல்லாம் வரும். ஆனாலும் இது உண்மை இல்லைன்னு சொல்லுவோம். எப்படின்னா, காணல் நீர் நன்றாக தெரிகிறது கண்ணுக்கு. ஒரு டிராப் எடுத்து குடிக்க முடியாது, ஆனா கண்ணுக்கு நல்லா தெரியுது. நிறைய நீரோட்டம் மாதிரி அழகா இருக்கு. அதே மாதிரி இது அனுபவத்திற்கு உண்மை என்றாலும் அறிவுக்கு பொய். எது? இந்த உலகம். இந்த உலகம் வெறும் தோற்றம். இந்த ரெண்டு விஷயத்தை இந்த சாஸ்திரங்கள் நமக்கு உணர்த்தும். எது? நான் மெய்ப்பொருள், இரண்டாவது உலகம் வெறும் தோற்றம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அகம் சத்தியா ஜெகன் மித்யான்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான். இதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி செஞ்சாதான் பற்று விடுறதுக்கே தான் வழி. இந்த பிறப்பு இறப்பு தொடர்ல இருந்து விடுபடணுமா? அவனுக்கு பற்று விடணுமா? பற்றற்றான் பற்றினை பற்றுக. என்ன அர்த்தம்? கடவுள் அல்லது குருநாதர் ரெண்டும் ஒண்ணுதான். அவரை சார்ந்திருந்து மெய்யுணர்வு நெறியினை பற்றிக்கொள். பற்றை விடற்கு அப்பற்றை பற்றுக. இந்த பற்று உண்மையிலே நீங்கணும்னு சொன்னா இந்த மெய்யுணர்வு நெறியை பற்றிக்கொள் என்று சொல்லி திருவள்ளுவர் அற்புதமாக இந்த துறவு அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.
ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.